தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ஜி கே வாசன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் சார். பிறருடைய அழுத்தம் காரணமாகவே தற்போது திரு பன்னீர்செல்வம் இந்த மாதிரி ஒரு கருத்துக்களை, அதிருப்திகளை முன்வைக்கிறார் என்று அதிமுகவில் இருந்து சொல்லப்படுகிறது. உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது இந்த விஷயத்தை பொறுத்தவரை? ஹலோ, இணைப்பில் தான் இருக்கிறீங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், இணைப்பில் தான் இருக்கிறீங்க. தமிழக காபந்து முதல்வர் திரு ஓ பன்னீர்செல்வத்துடைய இந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? தமிழக முதல்வர் திரு பன்னீர்செல்வம் அவர்களது செய்தியாளர் சந்திப்பிலே அவர்கள் கூறியதை தமிழக மக்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். ஒரு முதல்வர் கட்டாயப்படுத்தி ராஜினாமா செய்யக்கூடிய சூழலிலே தமிழக அரசியல் இன்றைக்கு இருக்கின்றது என்றால், மக்களுடைய நம்பிக்கையை பெற்று ஆட்சிக்கு வந்த அதிமுக இன்றைக்கு மக்களுடைய நம்பிக்கையை இழந்து செயல்படுகிறது என்று அர்த்தம். அதாவது அழுத்தம் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது பத்தி உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு சார்? அதிமுகவினுடைய ஆட்சியிலே தடுமாற்றம், குழப்பம் ஏற்பட்டிருக்கின்றது என்றால் அதற்கு முழு பொறுப்பு, முழு காரணம் அதிமுகவினுடைய கட்சியே என்று நான் கருதுகிறேன். ஜனநாயகத்தில் வாக்களித்த மக்கள் அரசாங்கத்தை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று அவர்கள் பார்க்க தவறி இருக்கின்றார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆட்சி நிலையாக இருக்கிறது கூட வாய்ப்பு இல்லை. சில நேரம் ஆட்சி கூட கலைக்கப்படலாம், ஜனநாயக ரீதியிலான தேர்தல் கூட வரலாம் என்றும் கூட பல அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய பார்வையில் ஆட்சி எவ்வாறு இருக்கும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள்? இன்றைக்கு தற்காலிக முதல்வர் திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய பேட்டி என்பது இந்த கட்சியினுடைய நிலை என்ன என்பதை கேள்விக்குறியாக்கி இருக்கிறார். இன்னும் 2 நாள் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய நிலை என்ன, அவர்கள் எந்த நிலையை எடுக்கிறார்கள், எப்படிப்பட்ட செயலில் ஈடுபடுகிறார்கள் என்பதை உண்மையிலேயே பொறுத்திருந்து பார்க்கக்கூடிய நிலையிலேதான் தமிழக அரசு இருக்கிறது. அப்படி சட்டமன்ற உறுப்பினர்கள் நிலைப்பாட்டை கையில் எடுத்தார்கள் என்றால் யாருக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்று உங்களுடைய கருத்து இருக்கிறது? யாருக்கு ஆதரவு இல்லை என்பதை விட இன்றைக்கு மிக முக்கியமான பிரச்சனை அரசு உறுதியோடு செயல்பட வேண்டும் என்பதுதான். அரசு உறுதியோடு இனிமேல் செயல்பட வேண்டும், மக்களுக்கு நம்பிக்கை தர வேண்டும். எந்த விதமான பிளவுகளும் கட்சியிலோ அரசியலிலோ இருக்கக்கூடாது என்றால் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஆளுநர் முடிவெடுக்கக்கூடிய ஒரு கட்டாய சூழல் ஏற்படும். அரசு உறுதியோடு செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் கூட உறுதியோடு தனி ஒருவனாக கூட இதற்காக நான் போராடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய உறுதிப்பாட்டை முன் வச்சிருக்கிறாரே. அவருடைய இயக்கத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், மூத்த தலைவர்களோடு அவர்கள் நாளை தொடர்பு கொண்டு பேசுவார்கள். உண்மை நிலைக்கு ஏற்றவாறு அவர்கள் மீண்டும் பத்திரிகையில் பொதுமக்களுக்கு கருத்து கூறுவார்கள் என்று நம்புகிறேன். இவ்வளவு காலம் இந்த மாதிரி ஒரு அதிமுகவை பொறுத்தவரையில கட்டுக்கோப்போட கட்சி இவ்வளவு காலம் கடந்து வந்திருந்தது. அதே போல ஏகமனதோட தான் பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட்டிருந்தார். அதை தாண்டி ஏகமனதாகவே அவர் சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்வு செய்யப்படுகிறார் அப்படிங்கிற மாதிரியும் செய்தி வந்துச்சு. இவ்வளவு காலம் கட்டுக்கோப்பா இப்போ இந்த மாதிரி ஒரு திடீர் ஒரு சலசலப்பு, ஒரு அதிருப்தி ஏற்படுறதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவருடைய மறைவிற்கு பிறகு அதிமுகவினுடைய கட்டுப்பாடு என்பது வெளியிலே கெட்டியாக தெரிந்தது. உள்ளே இருக்கின்ற குமுறல்கள் வெளிவரவில்லை. இன்றைக்கு அதனுடைய தற்காலிக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மூலமே
அந்த கட்டுப்பாடு கலைந்து குமுறல்கள் வெளிவந்திருக்கிறது தான் மக்களுக்கு இன்றைய செய்தியாகவே இருக்கிறது.